நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் முடக்கியது காரணமாக தான் இது வரைக்கும் அந்த படம் வெளிவர முடியாமல் இருக்குது. சென்சார் எல்லா படங்கள்லையும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இந்த படம் பர்டிகுலராக இது மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை இல்லை? இதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க, புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே ஒரு ரேட் விற்கிறாங்கன்ட்டு. வாட் இஸ் கோயிங்? கவர்மெண்ட்டுக்கு என்ன போகிறது? அந்த ஆக்சுவல் ரேட்டில் விஜய் பிரதிநிதி எந்த பிரதிநிதி இப்போ சொன்னார்ல மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ஒரு நிதியும் கிடையாது. நம்மகிட்ட நிதி இருந்தால் தான் இங்கே பிரதிநிதி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க ஊரில் இருக்கிறவங்கள போய் பேசி கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட சேட்டலைட் அப்படி போகுதுன்னு இந்த ஏதாவது அன்றைக்கி ஏதாவது ஒரு படத்தோட பேரெல்லாம் காமிச்சு ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் முடக்கியது காரணமாக தான் இது வரைக்கும் அந்த படம் வெளிவர முடியாமல் இருக்குது. சென்சார் எல்லா படங்கள்லையும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இந்த படம் பர்டிகுலராக இது மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை இல்லை? இதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு அவங்க டீட்டெயிலாக சொன்னால் தானே தெரியும். இப்போ நீங்கள் என் படத்துக்கு என்ன பிரச்சனைன்னு நான் வெளியில் சொன்னால் தான் தெரியும். நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லலை. சென்சாரில் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எதனால் பிளாக் பண்ணாங்கன்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெளியில் சொன்னாங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. எதனால் பிளாக் பண்ண சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்ற மட்டும் தெரியும். அதுக்கு நம்ம எல்லாருமே கண்டனம் தெரிவித்தோம். இந்த மாதிரி ஒரு படத்தை பிளாக் பண்ண அது ஏன் நின்றுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒட்டுமொத்த பேரும் இறங்கி பேசலாம். அப்போ அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க சொல்லணும், தெளிவாக சொல்லணும். இதுனா இந்த சீன் நான் வச்சதுனால இதை தடுக்கிறாங்கன்னாங்கன்னா நம்ம கேட்கலாம். இது என்ன, இதில் வச்சதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பேசலாம். நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வெளியில் நின்று ஒன்றுமே தெரியாமல் நினைக்கிறேன் யார் மேலே தப்புன்னு. நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கலை. அதனால் நம்ம யார் மேலே தப்புன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ கமல் சார் டாக்டர் அடிச்சுப்பால் வசூல்ராஜா தெரியாது. நானே ஒரு டுபாக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லையே, ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறேன். நம்ம யாரை சொல்ல முடியும்? சென்சார் ஆஃபீஸரை சொல்கிறதா, ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்கிறது, யாரை சொல்கிறது? தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது நியாயமாக நம்ம எல்லாருமே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே இது. இன்றைக்கு சினிமா துறையை சேர்ந்த, சினிமா துறையை முழுமையாக அறிந்த விஜய் அவர்கள் இன்றைக்கி முதல்வராக இருக்கார். என்ன மாதிரியான கோரிக்கைகளை நாம் அவர்கிட்ட வச்சு சினிமா துறையினுடைய மேம்பாட்டுக்காக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்னால் 2-3 விஷயங்களை செய்ய முடியும்னே. ஒன்று, இந்த ஆன்லைன் டிரான்ஸ்பரன்சியை செஞ்சு கொடுக்கலாம். இன்னொன்று, நமக்கு தொடர்ச்சியாக அந்த கியூப் 2021 நமக்கு சன்செட்டில் சரின்னு சொன்னாங்க. அப்போ உள்ள கவர்மெண்ட்டில் கடம்பூர் ராஜு இருக்கும்போது எழுதி கொடுத்தாங்க. அதை கூப்பிட்டு அவங்க பேசலாம் கவர்மெண்ட்டில். 3 முத்தரப்பு பேச்சுவார்த்தையை வச்சுட்டு ஏன் இப்படி ஒரு விபிஎஃப்னு ஒரு சார்ஜ் வாங்குறீங்கன்னு கேட்கலாம். 3வது விஷயமா இந்த மாநில விருதுலாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நல்ல ஜூரியை போட சொல்லி ரெஃபர் பண்ணலாம். அவன் சொந்த படம் வச்சுருக்கவங்களாம் ஜூரியாக கொண்டு போய் போட்டு அவன் படத்துக்கு அவார்டு கொடுக்குறதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம ஸ்ரீகர் பிரசாத்தை போட்டிருக்காங்க தேசிய அந்த மாதிரி திறமையானவர்களே சங்கத்தில் ஆஸ்காரில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசோசியேஷனில் இருக்கவங்க, பொறுப்பில் இருக்கவங்க அப்படிலாம் போடாமல் திறமையான ஒரு படத்தை பார்த்து அனலைஸ் பண்ண முடியும்னால அப்படின்னு திறமையான உள்ளவங்களை இவரில் போட்டு கௌரவப்படுத்தலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்னால் செய்ய முடியாததை கேட்கலாம். நம்ம போய் கேட்குறதெல்லாம் குறைந்தபட்சம் மானியம் தான் கேட்குறோம். மானியம் கொடுங்கன்றதுல தான் நம்ம நிற்கிறோம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று உருவாக்கணும். அது ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ நமக்கு இப்போ இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து போய் பார்க்குறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு 4 கோரிக்கையை கொடுத்துட்டு வராங்க. எக்ஸிபிட்டர் அசோசியேஷன்லேருந்து போகிறாங்க, அவங்க சம்மந்தப்பட்ட 4 கோரிக்கையை கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் அந்த மாதிரி பெப்சி போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறோன்னா நம்ம எல்லாரும் யுனானிமஸாக ஒரு இது எடுத்து ஒரு 10 கோரிக்கையோ வாட் எவர் இட் இஸ் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் பரவாயில்ல. ஒருத்தர் போய் டிக்கெட் ரேட்டை ஏற்றணும்னு கொடுக்குறாரு, ஃப்ளெக்ஸி ரேட் வேணுங்கிறாரு. அடுத்தது இன்னொருத்தர் போய் ஃப்ளெக்ஸி ரேட் கூடாது, இப்போ இருக்கிற ரேட்டு மட்டும்தான் இருக்கணும் கூடணும். இந்த மாதிரி நமக்குள்ளேயே there is lot of difference of opinions. இப்போ தான் உட்காந்துருக்காங்க. அவங்களே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு. சார் நம்ம மானியம் கேட்குறது இல்லை சார். அவங்களாம் என்ன செய்ய முடியுமோ அதை கேட்கலாம் முதல்ல. இல்லை மானியம் ஒரு பக்கம் நம்ம பிகாஸ் அது பார்த்து வச்சு ரொம்ப வருஷமாக ஆகிப்போச்சு, கொடுக்கல. பட் மானியத்தை மீறி இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் ஃபினான்ஷியலாக
கொடுக்காம எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதாவது டிக்கெட் ரேட் மேட்டர், ஃப்ளெக்ஸி டிக்கெட் ரேட்டாக பண்ணுறதா, இல்லை டிக்கெட் ரேட்டை வசதி. ஏன்னா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க, புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு ரேட் விற்கிறாங்கன்ட்டு. வாட் இஸ் கோயிங் கவர்மெண்ட்? இது கவர்மெண்ட்டுக்கு என்ன போகிறது? அந்த ஆக்சுவல் ரேட்டில் 18% ஜிஎஸ்டி தான் போகிறது. இது நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ரேட் வச்சுக்கலாம். அந்த 3 நாள் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, 5 ஷோ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு புது படம் பெரிய படம் ரிலீஸ் பண்ணி பர்மிஷன் கேட்டால் ஒரு 3 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ ஃப்ளெக்ஸி ரேட் வைக்கலாம்னு சொன்னால், நாட் ஓன்லி இது வந்து அஃபிஷியலாக டிக்கெட் ரேட்டும் போகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு 18% வரும், ரெவென்யூ வரும். அந்த மாதிரி வரும்போது தட் வில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்கம் மாதிரி அதிகமான தொகைக்கு டிக்கெட்டுகள் விற்கிறது பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ முன்னெல்லாம் 500, 1000, 2000 இன்னும் இருக்கான்னு இல்லை எனக்கு. மினி தியேட்டர் அதாவது பெரிய படத்துக்கு இன்னைக்கு இருக்கு. அப்படியா? பெரிய படத்துக்கு கருப்பு படம் வந்து எல்லா தியேட்டர்லேயும் ஆக்சுவல் ரேட்டாக விற்றாங்க. ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக 200 rupees 150 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கு 80 கோடி ரூபா ஷேர் வருது. நீ அதே ஆக்சுவல் ரேட் 100 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா எப்படி வரும்? வராது இல்லை. இது என்ன பண்ணால் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி இன்னைக்கு உள்ள இப்போ கரண்ட்ல படம் எடுக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேசி நமக்கு என்ன தேவைன்ற டிசைட் பண்ணி அசோசியேஷனாக போயிட்டு எல்லாம். அதுதான் சார். அதனால ஒரு அவங்க கவர்மெண்ட்டே வந்து தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து கவர்மெண்ட் செக்டார் இவங்களும் ப்ளஸ் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் இது எல்லாரும் ரெப்ரசன்டேஷனும் இருந்து ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனால் இட் வுட் பி பெட்டர். இது நம்மளே ஒரு ஜாயிண்ட் மீட்டிங்கே போட மாட்டேங்கிறோம். ஒன்றும் நமக்குள்ளே ப்ரொடியூசர்ஸே 2 ஸ்ப்ளிட்டாக இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ இதாக இருந்தால் கூட ஒரு யுனானிமஸ் இது கிடையாது. மொத்தமாக எல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து போய் யுனானிமஸாக ஒரு ரெப்ரசன்டேஷன் வைக்கணும் சார். சார் பணமே சப்சிடி மட்டும்தான் சார் பணம். அதை தவிர எவ்வளவோ இஷ்யூ இருக்குது. அதனால கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் இன்சிஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கூட வரும். அது நமக்கு தெரிஞ்சே சார் கியூப் இஷ்யூ இருக்குது. இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஆனால் அது கவர்மெண்ட் தலையிட்டு நம்ம யுனானிமஸாக ஏதாவது நமக்கு வாங்க முடியலன்னு இல்லை. அதான் அது ஒன்று. 2வது ஆன்லைன் டிக்கெட் புக் மை ஷோ இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போய் இது பண்ணி ஒரு அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியும் வரும். கம்ப்ளீட் வந்து அது ஒரு சர்வர் யார் வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம புக் மை ஷோ தட்டினா தெரியுதுல்ல, எந்த தேட்டரில் டிக்கெட் இருக்குது, எந்த தேட்டரில் டிக்கெட் இல்லை, எந்த சீட் அவைலபிளாக இருக்குன்னு மொத்தமும் தெரியுதுல்ல. அந்த மாதிரி நம்ம தட்டினா மொத்தமும் தெரியணும். கண்ட்ரோல்லையும் வருவாங்களே. இப்போ நம்ம சர்வர் வச்சிட்டோம்னா நம்ம சர்வருக்கு தானே அவர் போகணும். புக் மை ஷோ எங்கே போயிருப்பாரு, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வருவார்ல. இப்போ நம்ம சொல்கிறத கேட்பார்ல. இப்போ நம்ம வந்து நீங்கள் நம்ம அக்கௌண்ட்ஸ் கேட்குறா கூட அவனுக்கு மெயில் போட்டு ஒரு மாதம் பொறுத்து அனுப்புறதுக்கு நம்ம கண்ட்ரோல் வந்துடுவோம். நம்ம சொல்கிற நாளைக்கு எனக்கு அனுப்பிச்சி விடுறோம்ல. பொதுவாகவே சார் இங்கே டெவலப்மெண்ட் என்ன சார், எல்லாருமே தனித்தனியாக முயற்சிக்கிறத விட்டுட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கேட்வே மாதிரி இருந்தால் பெட்டர் சார். ஏன்னா சார் இன்றைக்கி வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாருமே தனித்தனியாக தான் சார் அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க சார். இது ஃபிலிம் டெவலப்மெண்ட்டுன்னு இல்லை சார். இது வந்து தனி மனிதர்களோட இப்போ ஒரு யூனியன்ன்றதாங்க ஒரு இவங்க இருந்தால் அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டாக மட்டும் இருக்குது சார். இப்போ சினிமாவை டெவலப் பண்ணுன்ற ஸ்பேஸ்க்குள்ளே வரல சார். அது எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது சார். அப்புறம் வந்து பர்டிகுலராகவே வந்து இங்கே சினிமாவில் சார் பொதுவாக எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க சார். இப்போ நம்ம கவுன்சிலே 2 பிரிஞ்சிருக்கு, சாம்பராக ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரோட டிசிஷன்ஸும் வேறு வேறையாக இருக்குது சார். பர்டிகுலராகவே அது வந்து எல்லாரோட நலம் சார்ந்ததாக இருக்கான்றது தான் சார் கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும் சார். இப்போ நான் ஒரு யங் ப்ரொடியூசர் இந்த சினிமா துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? தப்பு பண்ணி கற்றுக்கிற பிஸ்னஸ் கிடையாது சார். இது வந்து கொஞ்சம் உண்மையாகவே ஸ்டடி பண்ணி கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது சார். நீங்கள் தப்பு பண்ணால் கற்றுக்க முடியாது சார். இப்போ தப்பு பண்ணிவிட்டு அடுத்த படத்தை சரி பண்ண முடியாது சார். சீரியஸாக பண்ண முடியாது. இப்போ வந்து கதைகள் நான் ஒரு புதுசாக வரேன்னா சார், நான் ஒரு நல்ல கம்பெனிஸோட டைப் பண்ணி அவங்க என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுறாங்க, அவங்க எப்படி சிஸ்டம் வச்சுருக்காங்க, அவங்களோட ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மாடல்ஸ் எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாகவே இருக்குது சார். இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு ரெப்யூட்டடான ஒரு கம்பெனியோட டைப் பண்ணும்போது சார் நான் போய் முதல் போட்டிருக்கேன். எனக்கு அவங்க அஷ்யூர் பண்ணுறாங்க சார். நான் வந்து போட்ட முதல் அஷ்யூர் பண்ணுவாங்க. அந்த அஷ்யூர் பண்ணுற டைமில் நம்ம அந்த வேலைகளும் கற்றுக்கலாம் சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி முன்னெடுக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ்க்கு அவங்க என்ன மாடல் வச்சுருக்காங்க. ஏன்னா சார் நீங்கள் வந்து எடுத்ததுமே நான் வந்து ஃபுல்லாக பண்ணுறேன்னா அதுக்கான ஸ்டடீஸ் இருக்குது சார். நீங்கள் அது கண்டிப்பாக சினிமா நாலேஜ் முக்கியம் சார். ஏன்னா நீங்கள் வந்து
நீங்கள் போடுற காசு வந்து ஷூட்டிங்க்கு முழுசாக செலவு பண்ணப்படுதானே உங்களுக்கு தெரியாது சார். இப்போ நீங்கள் வந்து ஏன்னா மேனேஜர் இருப்பாங்க, இபி இருப்பாங்க, நீங்கள் போடுற காசு செலவாகுதானே உங்களுக்கு தெரியாது சார். இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ப்ரிஃபரபிளி ஒரு ரெப்யூட்டடான ஒரு கம்பெனிஸோடு நீங்கள் டைப் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஓவர் த டைம் உங்களுக்கு ஒரு பெட்டரான நாலேஜ் வரலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து புதுசாக தனியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் கிராஃப்ட்லாம் கற்றுக்கணும் சார். இப்போ வந்து ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சேலரிஸ், வெளியில் சேலரிஸ் என்ன ஒரு ஏன்னா சார் இப்போ புதுசாக வர நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் ஆர்டிஸ்ட் கொடுத்துட்றாங்க சார் இப்போ சேலரிஸாக. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், நம்ம வந்து ப்ராப்பராக இதை ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணுறது தான் சார் ஒரு பெட்டர் வே. ஏன்னா மற்ற பிஸ்னஸ் மாதிரி நான் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேங்க, நான் அடுத்தது கரெக்டாக பண்ணுறேன், நான் ஒரு படம் ஒரு லெசனுங்க எனக்குன்னு சொல்லிட்டா அடுத்த படம் பண்ண முடியாது சார். சீரியஸாக சார் எல்லாருக்குமே சார் ஒரு 5 கோடின்றது லாஸ் தான் சார். ஒரு 100 கோடி வச்சுருக்கவங்களுக்குமே 5 கோடி லாஸ் தான் சார். ஸோ அந்த மாதிரி இருக்க வேணான்றது என்னோட கருத்து. ஏன்னா சார் ஒரு படம் வந்து வெற்றி அடையும் போதும் அந்த தயாரிப்பாளர் இன்னொரு படம் பண்ணாருன்னா இன்னும் ஒரு பர்டிகுலராக இன்னொரு இயக்குனர் வருவாங்க, ஒரு டெக்னீஷியன்ஸ் வராங்க, ஒரு நிறைய பேருக்கு வேலை செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் புதுசாக வருவாங்க. அதனால வந்து பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக சூஸ் பண்ணுறதுலேருந்து, கதைகள்லேருந்து, ஷூட்டிங்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். சார் சினிமா இஸ் வெரி சீரியஸ் பிஸ்னஸ் சார். நீங்கள் அதான் திருப்பி அதே கேள்வி தான், நீங்கள் எதுக்கு தயாரிக்க வரீங்கன்றது தான் என்னோட முதல் கேள்வியாக இருக்கும் சார். ஆக்சுவலாக கிளிட்ஸ் அண்ட் கிளாம் அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் சார் ஆல் டுகெதர். ஓகே, அதுக்கு தான் நீங்கள் வரீங்க, ஃபேஸுக்கு வரீங்கன்னா அவங்கள்ட்ட யுவராஜ் சொல்கிற மாதிரி இப்போ இவ்வளோலாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். ஏன்னா அவங்க அதுக்காக வரவே இல்லை ஆக்சுவலி. சரி வாங்க படம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை போட்டுக்கிறோம், எல்லா மெடலும் நீங்கள் ஏறுங்க. எப்படினாலும் எல்லா மெடலையும் நான் ஏறினாலே ஏன் மூஞ்சியே காட்ட போகிறது இல்லை. அப்புறம் தான் அவங்க யாருக்கு மூஞ்சி தேவை, அவங்களுக்கு தேவை 2 மூஞ்சி, அதுதான் எடுக்க போகிறாங்க மீடியா. ஸோ அந்த புரிதலுக்கு வரணும், அதை ஒரி பண்ணலை. பட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். இட் இஸ் அ பிஸ்னஸ் விச் ஹேஸ் டு ரன் வித் அட்மோஸ்ட் ட்ரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி. அது எதுக்கு வராங்கன்றதை பொறுத்து எந்த ரூபத்தில் வேணால் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடி சார். அவங்க நம்மளோட பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஏன்னா நம்மளும் யாரையும் நம்பி இல்லை, அவங்களும் நம்மளை நம்பி இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம் சார். பட் ட்ரை டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு 2 விஷயம். இன்றைக்கி வந்து புதுசாக வர 75% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களா படம் எடுக்கணும்னு வரல. இன்றைக்கி வரவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க ஊரில் இருக்கிறவங்கள போய் பேசி கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து சேட்டலைட் அப்படி போகுதுன்னு இந்த ஏதாவது அன்றைக்கி ஏதாவது ஒரு படத்தோட பேரெல்லாம் காமிச்சு கருப்புங்கிற படம் பாரு இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு அவனை வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு பயங்கரமாக பண்ணோன்னே இதுதான் உண்மையாக நடக்கிறது. ஆசைப்பட்டெல்லாம் யாரும் இன்றைக்கி படம் எடுக்கவே வரல. இந்த மாதிரி வரவங்க தான் 75% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸு வராங்க. அவன் சொன்ன நீ 3 கோடி போடுங்க சார் போகிறோம், நம்ம போயிடலாம், செகண்ட் 2 ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஓடிடி போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு சொல்லி வராங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கவுன்சிலில் இருக்கும், டிஸ்பியூட் கமிட்டியில் இருக்கேன். வர பாதி இல்லை முக்கால்வாசி டிஸ்பியூட்டு இந்த மாதிரி தான். காசு போட்டால் வருது, அப்புறம் அடுத்தது வரல, அதுக்கு வேறு ஒருத்தனை ரெடி பண்ணி கொண்டுறாங்க. இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் பிரச்சனையே பெரிய பிரச்சனை இவங்கள்ட்ட. இதுதான் நடக்கிறது. ஆக்சுவலாக வெரி ஃபியூ பீப்புள் வரலன்னு சொல்ல. இப்போ இவரை மாதிரி எவ்வளோ பேர் இப்போ ரீசண்டாக வந்திருக்காங்க. அவன் பேஷன் அந்த மாதிரி வரவங்க இன்றைக்கி வந்து வெரி வெரி ஃபியூ. ரெண்டாவது என்னுடைய பர்சனல் இது வந்து என்னென்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மேனேஜரையோ அந்த மாதிரி ஒருத்தரோட நம்பிக்கை அவங்களுக்கு யாருக்கோட நல்ல ஒரு இது இருக்கோ அவங்கள ஒருத்தரை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர்கிட்ட போயிட்டு மேனேஜர்கிட்ட போய் என்னத்தை பண்ண முடியும்? இல்லை மேனேஜர், நான் அந்த காலத்தில் மேனேஜருங்கிறது ப்ரொடியூசர் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இப்போ வேற விஷயம் ஏதாவது ஒரு இவங்களை வச்சு கவுன்சில்லையே ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசர்ஸை மெம்பர்ஷிப் ஆகும்போது இது பண்ணோன்னு அவன் இந்த டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் எதாவது ரொம்ப சொல்லி பயமுறுத்தி அனுப்பிச்சிடாதீங்க சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறான். அவருக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி வந்து நம்மக்கிட்ட என்ன சார் என்ன பண்ண முடியும்? என்ன சார் சொன்னீங்க நீங்கள்? அதுக்கு என்ன சார் சொன்னீங்க? என்ன சொல்ல ஏன்பா என்னப்பா இந்த மாதிரி இதுப்பா என்ன செட்டிங் போடுற மாதிரி இருக்கு நீ அந்த மாதிரி நிறைய இது அந்த மாதிரி தான் சார் வருது. அதனால் புதுசாக வரவங்க டெஃபினட்டாக பேஷனாக வரணும். பர்டிகுலராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கார்ப்பரேட்ஸ் யாரும் பெருசாக நின்னதே கிடையாது. ஏன்? அதுக்கு காரணம் அவங்க கார்ப்பரேட்ஸுக்கு பேஷன் கிடையாது.
ஒரு படம் எடுக்கிறதுனா சும்மா ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு சப்ஜெக்டை ஓகே பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், ஆர்டிஸ்ட்டை வச்சிட்டோம், இவ்வளோ பட்ஜெட்டு இதுங்கிறத போட்டு அப்படி இல்லை. அது நம்மளும் ஒரு அங்கமாக இருந்து அது கூட டெய்லி ட்ராவல் பண்ணால் தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். மேல்போக்காக யார் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. லாங் ரன்னுக்கு ஒத்து வர முடியாது. பிரமிட் சாய்மீரா வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் ஏன் இது வரைக்கும் பெருசாக, அதுவும் பர்டிகுலராக ப்ரொடக்ஷனில் யாரும் ஜெயிக்கல, கிரவுண்ட் லெவலில் நிற்கிறது இல்லை யாரும் இல்லை. அதுக்கு என்னன்னா நம்ம வந்து உட்காந்துறாங்கண்ணே, ஆஃபீஸில் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஸ்பாட்டில் என்ன நடக்குது, நீங்கள் ஸ்பாட்டில் போய் நம்ம உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை நடக்கும். நம்ம இல்லைன்னா இங்கே வேலை நடக்காது. அப்போ நீங்கள் ஸ்பாட்டில் போய் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே ஆஃபீஸில் உட்காந்து டீல் பண்ணலாம்னா அது யாருக்காவது ஒரு அவங்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க. பிரதிநிதி நீங்கள் அந்த விஷயத்தில் பிரதிநிதி, எந்த பிரதிநிதி இப்போ சொன்னார்ல மேனேஜர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிரதிநிதிலாம் இல்லை. எல்லாமே இங்கே வந்து ஒரு நிதியும் கிடையாது. நம்மகிட்ட நிதி இருந்தால் தான் இங்கே பிரதிநிதி. நான்லாம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நகர மாட்டேனே, போய் காலைல உட்காந்துருவேன். அது வேலை நடக்குது இல்லை உட்காந்துருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் அது இருக்கும்போது தானே அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்கவுங்க மாதிரில என்னென்ன நமக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தான் நமக்கு அந்த கஷ்டம் இருக்கும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் தான் காரணம் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை சார், நாங்களே ஒரு ப்ராப்பர் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் தான் சார். அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்கல. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியாக எடுத்தீங்கன்னா, நான் ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன், சவுத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கார்ப்பரேட் ஒன் ஆஃப் த ஹவுசஸ் நாங்கள். ஏன்னா 2017 இப்போ இன்னொரு பெருமையாக சொல்லணும்னா, ஸ்டோன் பெஞ்ச் தான் ஒரே நிறுவனம் படங்களும் தயாரித்தது, ஓடிடிலையும் வந்ததுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் எவ்ரி திங் தட் யூ ஹவ் லுக்ட் அட். சீரியஸாக எடுத்துக்கோங்க, அது என்ன பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க, நாங்கள் தான். இது ஏன்னா 2017 யோசித்த விஷயம். இப்போ வந்து நான் வந்து தயாரிப்பாளர் அப்படின்னா, என் நண்பன் பார்ட்னர் கல்யாண் அவரும் தயாரிப்பாளர். நான் வந்து தியேட்டர்கள் டிவிஷன் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஓடிடி டிவிஷன் பார்த்துக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படக்கூடாது சார். முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ சார் சொன்னதில் ஒரு சின்ன இப்போ கார்ப்பரேட்டாக ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது என்டையர் ஹைரார்கி ஆஃப் த கம்பெனியை ட்ரா பண்ணுறோம்ல சார். நான் வந்து என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முதல் நாளும் லாஸ்ட் நாள் மட்டும்தான் சார் போயிருக்கேன். நான் பண்ண எல்லா படங்களையும் நல்ல லொக்கேஷனாக இருந்தால் 2 நாள் போய் தங்கிட்டு வருவேன் சார். இவ்வளோ தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து கடவுளோட கிருபைன்றதையும் நான் சொல்லுவேன் சார். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு டீம் அமைஞ்சிருச்சு. சினிமாக்குள்ளே வரும்போது கார்ப்பரேட்டாக வரல நீங்கள் ஃபஸ்ட்டு? கார்ப்பரேட் தான் சார். இல்லை, முதல்ல வந்தது கார்ப்பரேட் தான். இல்லை, டேரக்டராக இவர் என்ட்ரி ஆனார். அதுக்கப்புறம் சார் அவர் டைரக்டர் சார். அவர் ஆக்சுவலாக கம்பெனி இந்தியன் ஸ்ட்ரக்சர் கம்பெனிலே கார்த்திக் கிடையாது சார். ஓகேங்களா? நான் வந்து ஐ எம் த சிஇஓ, ஐ எம் த ப்ரொடியூசர், ஐ எம் த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. நாங்கள் கார்ப்பரேட்டாக தான் உள்ளே வந்தேன். We had the company as a proper structured corporate company. You want me to showcase the book, IPO மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. We were very clear. We came from such a the difference corporate, நீங்கள் வந்து you are as a producer fully involved in everything. நீங்கள் யார்ட்டையோ சும்மா விட்டுட்டு ஒன்லி இன்வெஸ்ட் பண்ணி உட்கார்ற கார்ப்பரேட் கிடையாது. That's not. We are the producers. That is not. நான் சொல்கிற கார்ப்பரேட்டுங்கிறது இஷ்யூ. அவர் சொல்ற கார்ப்பரேட், நான் சொல்ற கார்ப்பரேட் பப்ளிக் இஷ்யூ. இப்போ இன்வெஸ்டர்ஸா தான் இருக்குன்றது அவருடைய ஆர்குமெண்ட். இல்லை சார், அது வந்து நீங்கள் யாரை நம்பி பணம் போட்டிங்கன்றதுல இருக்குது சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பிகர் கார்ப்பரேட்ஸ் I've always invested on bigger names. It's always about the bigger names தான் சார். ஆனால் நம்ம ஒரு credibility டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. டெவலப் பண்ணால் தான் நம்ம எதுவுமே பேச முடியும். எங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீச், ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட், தென் ரெவென்யூ. இது மூணும் தான் ரெவென்யூ தானாக வரும் சார். ஓகேங்களா? பட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்பெனி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஹைரார்கி எப்படி வைக்கிறோம், எந்தெந்த பொசிஷனுக்கு யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறோன்றது எல்லாமே அது கார்ப்பரேட்டில் தான் சார் வருது. ஆக்சுவலி ரொம்ப நன்றி. கலந்துரையாடல் கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.